உடனே எஸ்சி ஆக்ட் போட்டு இசைக்கராஜா தவிர கைது பண்ணணும், கதிரவனை கைது பண்ணணும், திருமாறனை கைது பண்ணணும் சொல்லி போராட்டம் நடத்துறான். அப்ப என்ன சொல்ற, நீ பேசாத, நான் கொலை செய்வேன், நான் அடிப்பேன், மிதிப்பேன், நீ பேசக்கூடாது அப்படிங்கிறான். தென் மாவட்டங்கள்ல பட்டியலினத்தை சேர்ந்த நபர்கள் ஒரு பிள்ளை மாதிரியோ ஒரு கோணாரியோ தேவரையோ நாடாரியோ வெட்டி கொள்றாங்கன்னு வைங்களேன், அதுக்கு திருப்பி ரிவெஞ்ச் விழுந்துச்சுன்னு வைங்களேன், ரிவெஞ்ச் ஏதாவது அவசரப்பட்டு அண்ணனோ தம்பியோ அந்த திருப்பி அந்த பட்டியலுக்கு சேர்ந்த அந்த ரவுடிய எங்க அண்ணனை நீ ஏன்டா கொலை செஞ்சேன்னு சொல்லி இவன் திருப்பி அடிச்சான்னு வைங்களேன், உடனே அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே கொடுக்காங்க. எப்படி இது ஜனநாயக படுகொலை இல்லையா? ஒரு மனிதனை ஒருத்தன் கொலை செஞ்சிருந்தா திருப்பி அவன் ஏதாவது ஒண்ணு பண்ண அவனுக்கு மட்டும் நீ 8 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க குடிக்கணும், அதை என்கரேஜ் பண்றாங்க. அந்த பணம் தான் கூலிப்படைக்கு கைமாறப்படுகிறது. அந்த பணம் தான் கூலிப்படைக்கு கொடுக்காங்க. என் பிள்ளையை கொண்டவன இந்த பணத்தை வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அப்ப சட்டத்துல ஒரு மாற்றம் வேண்டாமா? இந்த மாதிரி படுகொலை செய்யறாங்க, இந்த மாதிரி ரவுடிகளுக்கு இந்த சட்டம் செல்லாது. இவன் சும்மா இருக்காம இவன் பக்கத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சாதி எல்லாம் வம்பளுப்பா வைப்பான் போவான், இல்ல கொலை செய்வான், இவனுக்கு ஏன் நம்ம அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாமா? இதை ஒவ்வொரு அதிகாரிகள்கிட்டையும் நம்ம பதிவு பண்ணிருப்போம்.